மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீதான அடக்குமுறை தர்பாரை கைவிடாவிட்டால் நச்சு விளைவுகளை சந்தித்தே தீர வேண்டும். அதிமுக அரசுக்கு திமுக தலைவர் கலைஞர் எச்சரிக்கை. சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது சசி பெருமாள் உடல். திமுக சார்பில் பொருளாளர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. கைத்தறி ஆடைகளை இளைய தலைமுறையினரிடம் பிரபலப்படுத்த வேண்டும். திரைப்படத்துறையினர் அதிக அளவில் கைத்தறியை பயன்படுத்தவும் சென்னை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க கோரிக்கை. சென்னையில் நாடார் அமைப்பினர் போராட்டம். வணக்கம். தமிழகத்தில் மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீதான அடக்குமுறை தர்பாரை கைவிடாவிட்டால் நச்சு விளைவுகளை சந்தித்தே தீர வேண்டும் என அதிமுக அரசுக்கு திமுக தலைவர் கலைஞர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்திலே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் தன்னெழுச்சியாக நடத்தி வரும் மக்கள் இயக்கத்தையொட்டி தேமுதிக சார்பில் கோயம்பேடு முதல் கோட்டை வரை மனித சங்கிலி நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அந்த கட்சியின் சார்பில் மனித சங்கிலியில் கலந்து கொள்ள வந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், அவருடைய துணைவியார் பிரேமலதா மற்றும் அக்கட்சியை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். இவர்களை விடுதலை செய்ய கோரி மறியல் போராட்டம் நடத்திய தேமுதிகவினர் மீது காவல்துறை தடியடி நடத்தியதை தொலைக்காட்சியில் பார்த்தோம் என்று குறிப்பிட்டுள்ள திமுக தலைவர் கலைஞர், காவல்துறையினர் எந்த அளவுக்கு கடுமையாக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை ஏடுகளிலும் புகைப்படம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியில் மதுவிலக்கு பிரச்சினைக்காக கோரிக்கை வைத்து மனித சங்கிலி நடத்துவது குற்றமா? மனித சங்கிலி என்பது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள போராட்ட முறைகளில் ஒன்றுதானே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து மண்டபத்தில் வைத்திருந்து இரவு 8 மணி அளவில் அனைவரையும் விடுதலை செய்துவிட்ட போதிலும் மகளிரை மாலை 6 மணிக்கு பின்னரும் விடுதலை செய்யாமல் வைத்திருந்ததும், அந்த கட்சியினர் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தடியடி நடத்தி தாக்குதல் தொடுத்ததும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கலைஞர் தெரிவித்துள்ளார். அதுபோலவே மதுவிலக்கு பிரச்சினைக்காக குரல் கொடுத்த மாணவர்களையும் இந்த அரசின் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதோடு அவர்களின் பிரதிநிதிகளையும் கைது செய்து புழல் சிறையிலேயே இன்னமும் அடைத்து வைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் சிறையிலே உண்ணாவிரதம் தொடங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருச்சி போன்ற பல்வேறு நகரங்களிலும் மதுவிலக்கு பிரச்சினைக்காக போராடிய மாணவர்களும் மதுவிலக்குக்காக குரல் கொடுத்தவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு கோரிக்கையை முன்வைத்து மாற்றுத்திறனாளிகளும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாளுக்கு நாள் இந்த பிரச்சினை தமிழகம் முழுவதும் வளர்ந்து உக்கிரமடைந்து கொண்டே போவதாக குறிப்பிட்டுள்ள கலைஞர், ஆனால் அதிமுக ஆட்சியினர் இதுவரை இறங்கி வருவதாக தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமானதொரு சமூக பிரச்சனையை முன்னிறுத்தி யாருடைய தூண்டுதல் இன்றி தன்னெழுச்சியாக நடத்தி வரும் போராட்டத்தை நசுக்கிட கைது, கண்ணீர் புகை, தடியடி ஆகிய வன்முறைகளை மட்டுமே நம்பியிருப்பதன் நச்சு விளைவுகளை நாளை சந்தித்தே தீர வேண்டும் என்பதை இந்த ஆட்சியினர் சற்று நினைத்து பார்த்து நியாயமான கோரிக்கைக்காக போராடுகின்றவர்கள் மீது எக்காரணம் கொண்டும் தாக்குதல் நடத்துவதை தவிர்த்திடவும், கைது செய்யப்பட்டு சிறையிலே இருப்பவர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது மக்கள் மத்திய படைகளின் பாதுகாப்பைத்தான் நம்புவதாக முல்லை பெரியாறு வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்புக்கு மத்திய படையினரை ஈடுபடுத்த கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது முல்லை பெரியாறு அணைக்கு பாதுகாப்பு அளிப்பது கேரளாவின் உரிமை என்றும் அணை பகுதியில் காவல் நிலையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தற்போது சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளைத்தானே மக்கள் நம்புகிறார்கள் என்று குறிப்பிட்டனர். மேலும் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்புக்கு மத்திய படை தேவையா இல்லையா என்பதை வழக்கின் விரிவான விசாரணையின் போது பரிசீலித்துக் கொள்ளலாம் என்று கூறி விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். மதுவிலக்கு போராட்டத்தின் போது உயிரிழந்த காந்தியவாதி சசி பெருமாளின் உடலுக்கு இன்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சேலத்தில் சசி பெருமாளின் உடலை ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்தனர். மேட்டுக்காட்டில் ஏராளமானோர் சசி பெருமாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் மதுக்கடையை மூடக்கோரி செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய போது உயிரிழந்த காந்தியவாதி சசி பெருமாளின் உடல் 7 நாட்களுக்கு பிறகு இன்று அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டுக்காட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. சசி பெருமாளின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் சேலம் சென்றிருக்கிறார். உடல் சசி பெருமாளின் சொந்த ஊரான மேட்டுக்காட்டிற்கு வந்தவுடன் அவரது உடலுக்கு திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த சசி பெருமாளின் உடலுக்கு மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அவரது உடல் சேலம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து இன்று இறுதி ஊர்வலம் நடத்தப்படுவதற்கு அனுமதி கோரப்பட்டது. இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக அரசின் அடக்குமுறை செயலுக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்தனர். சசி பெருமாள் உயிரோடு இருந்த நேரத்திலே அவரை கண்டு அஞ்சிய அரசு அவர் உயிர் போன பிறகு அவருடைய உடலை கண்டும் அஞ்சுகிறது என்றுதான் இதற்கு பொருள். சேலம் நகரத்தின் வழியாக அவருடைய உடலை கொண்டு போவதற்கு அனுமதிக்காததை தமிழக அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சசி பெருமாளின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள், மதுவிலக்கை அமல்படுத்த கோரும் அமைப்பினர், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் அஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாமின் கனவு திட்டங்களில் ஒன்றான குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆய்வு நிறுவனத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தனர். மகேந்திரகிரியிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவுதளம் இருப்பதை விட குலசேகரப்பட்டினத்தில் அதே ஏவுதளம் அமைந்தால் விண்வெளி ஆய்வுகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். இந்த திட்டம் நம் இந்திய இளைஞர்களின் கனவு நாயகனான அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு திட்டம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென் மாவட்டங்களில் வளர்ச்சிகள் ஏற்படும். கல்வி வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, ரயில்வே போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னணி மாநிலமாக வரும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இத்தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம். சென்னை அண்ணா சாலையில் அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கைத்தறித்துறை வளர்ச்சிக்கு இளைய தலைமுறையினரிடம் கைத்தறி ஆடைகளை பிரபலப்படுத்த வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்கள் கைத்தறியை ஏற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற வழிவகுத்தவர் திமுக தலைவர் கலைஞர் என முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பில் திமுக தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் கு. கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது.
வேணுகோபால், சாவல்பூண்டி சுந்தரேசன், இரா ஸ்ரீதரன், கார்த்தி வேல்மாறன், பொன் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட திமுக செயலாளர் ஏவ வேலு பங்கேற்று 3092 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஏவ வேலு, கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5% தனி ஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் பலர் மருத்துவர், பொறியாளர் போன்ற உயர் பதவிகளுக்கு வந்திருப்பதாக அவர் கூறினார். விவசாய கோரிக்கை வச்சாங்க கலைஞர்கிட்ட, நாங்கெல்லாம் கூட்டுறவு விவசாயிங்க, நாங்கெல்லாம் கடன் பட்டிருக்கிறோம், என் கடனை எப்படியாவது நீங்க தான் அடைக்கணும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் நம்முடைய பகுதியில் 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர். இதனிடையே நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் ஒன்றிய திமுக சார்பில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் அதிமுக அரசு நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் மகளிர் அணி நிர்வாகி சேலம் சுஜாதா பங்கேற்று பேசினார். கடையநல்லூர், குலையநேரி, அம்மையப்பபுரம், ஆனைக்குளம், அருணாச்சலபுரம், சுப்பையாபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூரில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் திருப்புமுனை பேரணி பொதுக்கூட்டம் நடைபெறும் திடல் பகுதியை திமுக மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் மு பே சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அரசின் மக்கள் விரோத செயல்களை கண்டித்து மதுரை, கடலூர் மாவட்டங்களில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற பேரணி பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் திருப்புமுனை பேரணி நடைபெறவுள்ளது. இதற்காக பல்லடம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முத்துக்குமாரசாமி மலை கோவிலின் எதிரே 300 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்டமான திடல் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் மு பே சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கொங்கு மண்டலத்தில் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பொங்கலூருடைய மாதப்பூர் ஊராட்சி பகுதியில் கொங்கு மண்டலத்தில் உட்பட்ட மாவட்டங்களில் கழக தோழர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களும் கலந்து கொள்கிற வகையில் இந்த மாபெரும் நீதி கேட்கும் பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன், வடக்கு மாவட்ட செயலாளர் க சோமசுந்தரம், பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்டோர் ஆய்வின் போது உடனிருந்தனர். நாடாளுமன்ற மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் 25 பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சென்னையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெசவாளர் தின நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வந்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் 25 காங்கிரஸ் எம்பிக்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதை வாபஸ் பெற வலியுறுத்தியும் மோடியின் வருகையை எதிர்த்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் காங்கிரஸ் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் எதிரே கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் அவர்கள் பேரணியாக செல்ல முற்பட்டனர். ஆனால் பேரணிக்கு அனுமதி இல்லை என்று கூறி அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சு திருநாவுக்கரசர், JM ஆரூன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயகத்தில் அன்றைய நாள் ஒரு கருப்பு நாள். இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் அன்றைய நாள் ஒரு கருப்பு நாள் என்று அந்த சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து அந்த சோனியா காந்தி அம்மையார், இளைஞர் ராகுல் காந்தி ஆகியோர் பாராளுமன்ற வளாகத்திலே தொடர்ந்து 4வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும், காங்கிரஸ் ஜனநாயக கடமை ஆற்ற மோடி அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் சார்பிலேயே நடத்தப்படுகிறது. இதேபோல பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்யாதது, காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளில் தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவது உள்ளிட்ட காரணங்களால் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் மே 17 இயக்கம் ஆகியவை சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை எதிரே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி வருகிற 10ஆம் தேதி நடைபெறவுள்ள அறவழி ஆர்ப்பாட்டத்தில்
பல்லாயிரக்கணக்கில் பங்கேற்பதென பல்வேறு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கம் தென்னரசு, தெற்கு மாவட்ட செயலாளர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தலைமை கழக கண்காணிப்பு குழு உறுப்பினர் எழிலரசன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்த்து 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அமோக வெற்றி பெற செய்ய தீர்மானிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. நகர செயலாளர் சன் பிராண்ட் ஆறுமுகம் மற்றும் CVM பொன்மொழி, CVM சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் திமுக சட்டத்துறை துணை செயலாளர் ஷாஜகான் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் தொகுதியில் மட்டும் 2000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது பற்றி தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்ய முடிவு செய்யப்பட்டது. மேலும் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி வருகின்ற 10ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் 5000 பெண்கள் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தான் சொன்னார். அந்த ஒரு செய்தி காட்டு தீ போல் இன்றைக்கு பரவி தமிழகமெங்கும் இன்றைக்கு மாபெரும் போராட்டங்கள் எடுத்திருக்கிறது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தூத்துக்குடி கலைஞர் அரங்கில் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. மகளிர் அணி துணை செயலாளர் கீதா ஜீவன் முன்னிலை வகித்தார். மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பூபதி, பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் ஆஸ்டின் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் பணியாற்ற வேண்டிய விதம் குறித்து ஆலோசனை வழங்கினார். இதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மதுவிலக்கு ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு வடக்கு மாவட்டங்கள் சார்பில் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டது. மதுவிலக்கை நாம் ஆட்சிக்கு வந்தால் நம்ம நிறுத்தியே ஆக வேண்டும் என்று தலைவர் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை அடிப்படையில் வருகிற 10ஆம் தேதி மாவட்ட தலைநகரத்தில் தலைவர் கலைஞர் அறிக்கை, தளபதி ஸ்டாலின் அறிக்கைப்படி மிகப்பெரிய கூட்டத்தை தூத்துக்குடி மாவட்ட தெற்கு மாவட்டத்தில் தெற்கும் வடக்கும் சேர்ந்து என் தலைமையிலும் அந்த மாவட்டத்தில் முன்னிலையிலும் கீதாஜீவம் மற்றும் நிர்வாகத்தின் முன்னிலையிலும் இந்த நடைபெற இருக்கிறது. நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் நடன சபாபதி தலைமையில் நடைபெற்றது. சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் JKK மாணிக்கம் மற்றும் கமார், நடேசன், சண்முகம், தங்கவேல், பழனிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் திருச்செங்கோட்டில் நடைபெறவுள்ள அறவழி ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்துவதுடன் மாணவர் அணி பெரும் பங்கு வகிப்பதுடன் பொருளாளர் MK ஸ்டாலின் பங்கேற்கும் கொங்கு மண்டல திருப்புமுனை பேரணியிலும் நாமக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டது. விழுப்புரத்தில் அம்மாவட்ட செயலாளர் பொன்முடி தலைமையில் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக இளைஞரணி துணை செயலாளர் RD சேகர், மாவட்ட நிர்வாகிகள் ராதாமணி, புகழேந்தி, ஜெயச்சந்திரன், முத்தையன், மைத்திலி, ஜனகராஜ், செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மத்திய மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் மதுவிலக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்க தீர்மானிக்கப்பட்டது. விலக்கை அமல்படுத்த கோரி காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் பெரும்பான்மையாக கலந்து கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கூட்டம் உதகையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன், சட்டத்துறை துணை செயலாளர் நம்பிச்செல்வம், மாவட்ட நிர்வாகிகள் நாசர், முஸ்தபா, சதகத்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் பாமு முபாரக், உதகை பேருந்து நிலையம் முன்பாக வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பிரபல தொழிலதிபர் காலை நேரத்தில் அலுவலகம் எதிரே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் 7 நூற்பாலைகளின் உரிமையாளர். பள்ளிப்பாளையத்தில் தலைமை அலுவலகம் உள்ளது.
காலையில் அலுவலகத்தை திறக்கச் சென்றபோது திடீரென வந்த 3 பேர் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். கடைக்கு சென்றிருந்த காவலாளி திரும்பி வந்து பார்த்தபோது ஜெகநாதன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து கிடந்தார். அவர் கூச்சல் போட்டதில் அருகில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று ஜெகநாதனை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பலியானார். 7 நூற்பாலைகளின் அதிபரான ஜெகநாதன் காலை நேரத்தில் அலுவலகத்திற்கு வெளியில் துணிகரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை அங்குள்ள வீடுகள் மற்றும் பள்ளியை சேதப்படுத்தியுள்ளது. வால்பாறையை ஒட்டிய வனப்பகுதியிலிருந்து காட்டு யானை கூட்டம் ஒன்று தேயிலை தோட்ட அதிகாரிகளின் குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ளது. இதில் ஒரு யானை நல்லமுடி எஸ்டேட் பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட அதிகாரி ஜெயராமன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து கதவு, ஜன்னல் முதலியவற்றை உடைத்து சேதப்படுத்தியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயராமன் அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்தார். தொழிலாளர்களின் உதவியுடன் பல மணி நேரம் போராடி யானையை காட்டிற்குள் விரட்டியடித்தனர். இதேபோன்று அருகாமையில் உள்ள பள்ளியையும் ஒற்றை யானை சேதப்படுத்தியுள்ளது. அந்த டின்னெல்லாம் உடைச்சுங்க, கீழே உருட்டி கதவை அப்படி தும்பத்தாங்களுக்கு தலையில் இப்படி இடிச்சுதுவாங்க. கதை அப்படி இடிச்சுதுங்க, இடிச்சு கதவை தூக்கி அப்படியே போட்டுருச்சு. ஸ்டூல் வச்சு ஸ்டூலை தூக்கி போட்டு கதவை தூக்கி போட்டு, ஆனால் உள்ளதாங்க வரல. ஆப்கானில் காபூல் நகரில் ராணுவ முகாமை ஒட்டிய பகுதியில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காபூலில் ராணுவ முகாமை ஒட்டிய பகுதியில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட லாரியை மோதி தீவிரவாதிகள் வெடிக்க செய்தனர். அந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதலில் அருகில் இருந்த கட்டிடங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டன. சுமார் 100 மீட்டர் சுற்றளவில் கார்களின் கண்ணாடிகள் இதில் உடைந்து சிதறின. உடனடியாக மீட்புக் குழுவினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதுவரை 8 உடல்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இடிந்து விழுந்துள்ள கட்டிடங்களின் இடிபாடுகளை அகற்றும் போது மேலும் சடலங்கள் கிடைக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. எதிர்வரும் ஒலிம்பிக் போட்டிகள் நினைவாக ரியோ டி ஜெனிரோவில் தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. கடும் போட்டிக்கு பிறகு பிரேசில் நாடு அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்த தேர்வானது. போட்டிகளை நடத்த தேவையான விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் கட்டமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள மரக்கானா விளையாட்டரங்கில் ஒலிம்பிக் போட்டி நினைவாக கைப்பந்து, சைக்கிள் போட்டிகள் உள்ளிட்ட விளையாட்டுகள் பொறிக்கப்பட்ட தங்கம், வெள்ளி நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இதனை வெளியிட்டு பேசிய ரியோ டி ஜெனிரோ நகர மேயர், தங்க நாணயம் வேகம், உயரம், உறுதி ஆகியவற்றை குறிப்பதாகவும் பிரேசில் நாட்டிற்கே உரிய அற்புத வளங்களான திணை நிலத்திற்குரிய உயிரினம் மற்றும் இயற்கை சூழல், பாரம்பரிய இசை போன்றவற்றை வெள்ளி நாணயங்கள் எடுத்து இயம்புவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முன் 36 விதமான நாணயங்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீதான அடக்குமுறை தர்பாரை கைவிடாவிட்டால் நச்சு விளைவுகளை சந்தித்தே தீர வேண்டும். அதிமுக அரசுக்கு திமுக தலைவர் கலைஞர் எச்சரிக்கை. சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது சசி பெருமாள் உடல். திமுக சார்பில் பொருளாளர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. கைத்தறி ஆடைகளை இளைய தலைமுறையினரிடம் பிரபலப்படுத்த வேண்டும். திரைப்படத்துறையினர் அதிக அளவில் கைத்தறியை பயன்படுத்தவும் சென்னை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க கோரிக்கை. சென்னையில் நாடார் அமைப்பினர் போராட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.